எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார், காரக்குழம்புன்னு வச்சு சாப்பிடுறதுக்கு பதிலா, பச்சை பயிர்ல குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? 100 கிராம் பச்சை பயிர வாஷ் பண்ணிட்டு, பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர்ல 5 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. அப்பதான் பயிர் நல்லா குக் ஆகும். 5 விசில் வந்துருச்சு. பிரஷர்லாம் இறங்கட்டும். இப்போ மசால் ரெடி பண்ணிரலாம். ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்து கொரன்னு அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல பிரஷர் இறங்குனதும் ஓப்பன் பண்ணிட்டு, பயர கரண்டி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சுட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு பயிரோட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெயில வதக்குறதும் அரைச்சு வச்சிருக்க மசாலையும் சேர்த்து வெங்காயத்தோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப கரைச்சு வச்சிருக்க பயிரை இது கூட சேர்த்துக்கிட்டு ரெசிபி தினால உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதிக்கு வந்தா போதும், ரொம்ப கொதிக்க விட வேணாம். இது மேல கொஞ்சமா மல்லித்தலை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சாதத்துல இந்த பச்சை பயிறு குழம்பு ஊத்தி மேல கொஞ்சமா நெய் சேர்த்து ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.